வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஹிண்டன்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல தவிர்க்க முடியாத ஒரு பேரா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 2023ல அதானி குரூப்ஸ்க்கு அகேன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான நடவடிக்கைகள், எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத முன் வச்சிருந்தாங்க. இதனால அதானி குரூப்ஸினுடைய ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அது பல மடங்கு பார்த்தோம் அப்படின்னா சீர்குலைஞ்சதோட மட்டும் இல்லாம இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றத ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமைதியா இருக்கும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இந்தியால இருந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயத்தை நாங்க வெளிப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டை ஹிண்டன்பர்க் போட்டிருந்தாங்க. இந்த டைம் யார் மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும்போது மறுபடியும் அதானி குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஹிண்டன்பர்க் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த டைம் டைரக்ட் அட்டாக் அப்படின்றது அதானி குரூப்ஸ் கிடையாது. அதானி குரூப்ஸ் மேல நாங்க முறையான குற்றச்சாட்டு அப்படின்றத வச்சும் பார்த்தோம் அப்படின்னா செபி அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்துட்டு இந்திய பங்குச்சந்தையினுடைய பரிவர்த்தனைகள்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்களே வந்துட்டு ஏன் விதமான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம். அதில் ஒரு ரொம்ப அதிர்ச்சியான தகவல் அப்படின்றது வந்துச்சு. அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்களே பார்த்தோம் அப்படின்னா அதானி இருக்கார் இல்லையா, அதானியுடைய நிறுவனங்களில் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்துட்டு நடவடிக்கை அப்படின்றதை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றத தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த குற்றச்சாட்டு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பேசின வீடியோலேயே விலாவாரியாக விளக்கியிருந்தோம். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் யாரு, அவங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் செல்லர் அப்படின்னு சொல்லி தங்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட் செல்லர் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்படி அதானி குரூப்ஸினுடைய வேல்யூ அப்படின்றத சரிக்கிறதன் மூலியமா ஹிண்டன்பர்க் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டு விதங்களில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக எல்லாருமே பண்ணக்கூடிய வழிகளில் எந்த பங்குகளுடைய விலை அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்மளுடைய பணம் அப்படின்றத இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமா ஷேர் மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்கிறது. பட் இதுலேயே இன்னொரு வகை இருக்குது, அதுதான் ஷார்ட் செல்லிங் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இது என்ன ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எந்த பங்குடைய விலை அப்படின்றது குறைய போகுது அப்படின்றத முன்னாடியே யூகிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பங்குகள் அவங்க கையில் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை அன்னைக்கு ரேட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் வித்துட்டு மறுபடியும் அந்த ரேட் குறையும் போது அதை விட அதிகமான பங்குகள் அப்படின்றத வாங்குவாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே எக்ஸாம்பிளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய லேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 2 நாள் கழிச்சு அதனுடைய விலை அப்படின்றது குறைய போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுன்னா உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ 2 நாளில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய விலை இருக்கு இல்லையா அது குறைய போகுது, ஸோ அதனால இந்த 10 லட்சம் ரூபா லேண்டை நம்ம இன்னைக்கே 10 லட்சம் ரூபாய்க்கு வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தர்கிட்ட போயிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த லேண்டை விற்கிறீங்க. ஸோ ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயம்லாம் தெரியாமல் 2 நாளில் அதனுடைய வேல்யூ குறைய போகுது அப்படின்றதெல்லாம் தெரியாமல் 10 லட்சம் ரூபா கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கிடுறாரு. பட் 2 நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு வித்த இடம் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ வந்துட்டு வெறும் 5 லட்சம் ரூபா தான் அப்படின்ற மாதிரி மாறிடும். ஏன்னா அந்த சந்தை அப்படின்றது வந்துட்டு மாறப்போகுதுன்றது நீங்க முன்னாடி கணிச்சிட்டீங்க, அவர் அதை முன்னாடி கணிக்கல, அதனால வாங்கியிருந்தாரு. ஸோ இப்போ நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு வித்த அதே இடத்த பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தோட சேர்த்து அதே 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கலாம். இதுதான் ஷார்ட் செல்லிங். 10 லட்சம் ரூபாய் இடம் இருக்கு இல்லையா, அதை 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு மறுபடியும் அதே 10 லட்சம் ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய இடத்த மறுபடியும் 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதைத்தான் பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான வேலையை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பெட் கட்டி ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள் அப்படின்றத குறைக்குது. லைக் இப்போ வந்துட்டு அதானி குரூப்ஸ், அம்பானி குரூப்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் வந்துட்டு இன்னும் 2-3 நாள் இருக்கு இல்லையா, இந்த 2-3 நாள்ல அம்பானி குரூப்ஸினுடைய வேல்யூ அப்படின்றத வந்துட்டு குறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட் கட்டுவாங்க. அவங்க பெட் கட்டின மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷேர்ஸ் அப்படின்றத சரிய வைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ரிசர்ச் அப்படின்றதே பண்றாங்க. அம்பானி குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதானி குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதானி குரூப்ஸ்ல என்னென்ன மாதிரியான குளறுபடிகள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அவங்க என்னென்ன தப்புகள் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஹிண்டன்பர்க்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ஷேர் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த பங்கு அப்படின்றத வீழ்ச்சி அடைய வச்சாலும் கூட அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல தெளிவா இருப்பாங்க. அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ தெளிவா அவங்க பெட்டும் கட்ட செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள் அப்படின்றது வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டி அதன் மூலியமா பணம் அப்படின்றத ஹிண்டன்பர்க் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் 2023 இருக்கு இல்லையா, அதுல அதானி குரூப்ஸ்
பாலிடிக்ஸினுடைய ஷேர்ஸ் அப்படின்றத குறைய வைப்போம் அப்படின்னு சொல்லி பெட் கட்டி மட்டும் கிட்டத்தட்ட 4 மில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா அவங்கள சார்ந்த முதலீட்டாளர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்போ இவங்க வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதானி ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ விற்றுருங்க, 2 நாளில் மறுபடியும் ரேட் குறையும், அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னுடைய இன்வெஸ்டராக இருக்க பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்னை முழுசாக நம்புவீங்க. ஏன்னா நான் சொன்னதை செய்வேன், நான் பெட் கட்டியிருக்கேன் அப்படின்னும் போது இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டன்பர்க் நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்க இதையே வேலையாக வச்சிருக்கிறதுனால அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க மேலே அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஹிண்டன்பர்க் பார்த்தோம் அப்படின்னா கையில் விஷயம் இல்லாமல் வாயில் பேசக்கூடியவங்க கிடையாது அப்படின்றதான் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் தான் ஹிண்டன்பர்க் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. லைக் மின்சார கார் நிறுவனமான நிக்கோலா கார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தண்ணீர் நிறுவனம், அதாவது வாட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்தை வேல்யூவெல்லாம் பல மடங்கு சரிச்சு விட்டுருந்தாங்க ஹிண்டன்பர்க் அப்படின்னே சொல்லலாம். ஹிண்டன்பர்க்கினுடைய பார்வை அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி குரூப் மேலே விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா அதானியுடைய அசுர வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பிரதமர் மோடி தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பாலிடிக்ஸ்ல தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் இயர்ல கூட பார்த்தோம் அப்படின்னா அதானிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வந்தப்ப ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, மகிமா மொய்த்ராவா இருந்தாலும் சரி, இந்திய நாடாளுமன்றத்தை ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க அதானிக்கு அகேன்ஸ்டா பேசினதுனால தான் அவங்களுடைய எம்பி பதவிகள் கூட பறிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அதானி குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை ஹிண்டன்பர்க் அட்டாக் பண்ணியிருக்கிறது அப்படின்றது இந்திய அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, நாடாளுமன்ற எலெக்ஷன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு அதானி பண்ண இஷ்யூஸ் அப்படின்றத எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவே முழுக்க நம்புறாங்க. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரியட்ல வந்துட்டு எல்லா ஆண்டர்பிரனர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஸ்கேல் வந்துட்டு நம்ம தள்ளியே இருப்போம், ஒரு லிமிட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டோட அவங்க இருக்கும்போது மறுபடியும் செபி மேலேயே வந்துட்டு குற்றச்சாட்டு அப்படின்றது வச்சிருக்கிறது மறுபடியும் இந்தியன் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய இப்போ ஆளுமிச்சா இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஷார்ட் செல்லிங் அப்படின்னு வந்துட்டு சொன்னோம் இல்லையா, இது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பங்கை வந்துட்டு எப்படி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைக்க வச்சு அந்த பங்குகளை நம்ம திருப்பி வாங்குறோமோ, இன்கேஸ் நம்ம நினைச்ச மாதிரி அது குறையாம போயிடுச்சு அப்படின்னா அதுல ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒரு நார்மல் வே சொன்னோம் இல்லையா, எந்த பங்கினுடைய வேல்யூ அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பங்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இதுல கிடையாது. வந்தா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும், இதுல போச்சு அப்படின்னா மொத்தத்தையும் வலிச்சுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷார்ட் செல்லிங் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவிலுமே பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் செல்லிங் இருக்கு இல்லையா, அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் குறையும் அப்படின்னு சொல்ல பங்குகள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வித்துட்டோம். இப்போ 10 ரூபா இருக்கக்கூடிய பங்கு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 7 ரூபாய்க்கு குறையும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம 10 ரூபாய்க்கு விற்று பட் 2 நாள் கழிச்சு அது 7 ரூபாய்க்கு வராமல் 20 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா நம்ம 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 20 ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பங்கை நம்ம விற்றுருப்போம். ஸோ மறுபடியும் நம்ம எந்த பங்கை 10 ரூபாய்க்கு விற்றோமோ அதே பங்கை பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட 30 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றதும் வரும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட ஹிண்டன்பர்க் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷார்ட் செல்லிங் இருக்கு இல்லையா, அதை தனிக்காட்டு ராஜாவா பல விஷயங்கள் அப்படின்றத பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தகவல்களை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னும் எக்கச்சக்கமான புயல்களை கிளப்போம் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.